ஒரு விவசாயியின் நியாயமான கேள்விகள். ஒரு நபர் தனது உயிருக்கோ அல்லது தனது கார் விபத்துக்குள்ளானால் காப்பீடு கோருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அந்த வீதியில் உள்ள அனைத்து கார்களும் விபத்துக்குள்ளானால் தான் உங்களுக்கு பணம் தருவோம் என்று எந்த நிறுவனமாவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி இருக்க விவசாயிக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்? விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அது நம் நாட்டின் முதுகெலும்பு. அதில் மட்டும் ஏன் இந்த ஏரியா அப்ரோச் என்ற விதியை திணிக்கிறீர்கள்? இயற்கை சீற்றம் என்பது பாரபட்சமற்றது. மழை பெய்யும் போதோ பூச்சி தாக்குதல் ஏற்படும் போதோ அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்து கொண்டு வருவதில்லை. ஒரு ஓடையில் வெள்ளம் வந்தால் அந்த ஓடைக்கு அருகில் இருக்கும் வயல் மட்டும் அழியும், சற்று தள்ளி இருக்கும் வயல் தப்பிக்கும். பாதிக்கப்பட்ட விவசாயி பிரீமியம் கட்டியிருக்கிறார் என்றால் அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டியது காப்பீடு நிறுவனத்தின் தார்மீக கடமையாகும். பக்கத்து நிலம் நன்றாக இருக்கிறது என்பதற்காக பாதிக்கப்பட்டவருக்கு பணம் மறுக்கப்படுவது ஒரு நிர்வாக சூதாட்டம். தொழில்நுட்பம் கையில் இருந்தும் ஏன் இந்த தயக்கம்? இன்று நம்மிடம் சாட்டிலைட் மேப்பிங், ட்ரோன்கள் மற்றும் ஒவ்வொரு நிலத்தின் சர்வே எண்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட சர்வே எண்ணில் உள்ள பயிர் சேதத்தை ஒரு பொத்தானை அழுத்தினால் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு வசதிகள் இருந்தும் இன்னும் பழைய பகுதி மதிப்பீடு முறையை பயன்படுத்துவது விவசாயிகளின் உழைப்பை திட்டமிட்டு சுரண்டும் செயல்.